வணக்கம் மக்களே. ஸோ ஃபைனலி டயர் மாற்றியாச்சு அண்டு சர்வீஸுக்கும் வீடியோ போகிறேன். இது என்னடா கவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அதை நான் சொல்கிறேன். 13,555 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸ். இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், ஏர் ஃபில்டர், ஸ்க்ரெட்ச் ஒயர் மற்றும் பலர். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான். ஒரு லாங்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்வீஸ் விட்றது நல்லது தானே, அதனால தான் இந்த சர்வீஸு. ரெண்டாவது வாட்டி மாத்திரம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. எங்கே கூடுறார வந்து சரி, ஓகே கைஸ். இவர் பாட்டுன்னு கையை காட்டிருந்தா எப்படி? அவன் வண்டி வருதுனா கூட பார்க்கல. ஏங்க கூமாப்பட்டிங்க கூமாம்பட்டிக்கு ஊதிட்டாங்களா? ஒழுங்கா அவன் பாட்டும் ஜாலியாக எங்கேயோ குளிச்சிருந்தான். அவனே வீடியோ போட்டு எடுத்துக்கணும். கூமாம்பட்டிக்கு வாங்க, கக்குசுக்கு வாங்கன்னு. சரி காய்ஸ், இந்த பேக்கில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன் மிந்த்ராவில். நான் ஆர்டர் பண்ண பேக்கு வேறு, அவன் கொடுத்த பேக்கு வேறு. ரோட்டில் இருந்து தான் வண்டி வச்சுன்னு தான் போவோம். நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த பேக்கை வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ண பேக்கு கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போட்டேன். ரிட்டன் போட்டது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சும் சேர்த்து கூட போட்டு விட்டேன். ஸோ ரிட்டன் எடுக்க வந்தவன் வந்து அவன் அதுக்கு மேலே ரொம்ப லாயலாக இருக்காப்புல. மித்ராக்கு கிடையாது, ஈக்காட்டுக்கு ஒரு வேலை செய்கிற ஈக்காடு தங்கள். நான் எடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டாப்புல. ஏன் ரீசன்னா, நான் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டோட ஃபோட்டோ வேறு அதில் இருந்தது. அதே ஃபோட்டோ வர காமிச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மிந்த்ரான்லேருந்து. இதுதான் ப்ராடக்ட்னு. அவன் இதை பார்த்து இது ப்ராடக்ட் இல்லை, இவனுக்கு அமிச்சது மிஸ் மேட்ச்சு, லேபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது மிந்த்ராலேருந்து. இவன் வந்து மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச்சுன்னு சொல்லிட்டு என்னை கேட்காம அப்படியே ஃபெயில்டுன்னு போட்டான். நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் அவன் கூட ஒரு பஞ்சாயத்து நேற்று ஃபுல்லாக. எனக்கு அப்போவே நான் மிந்த்ராவில் கேட்டு அப்ரூவல் வாங்கிட்டேன் ஃபார் எக்ஸ்சேஞ்சுக்கு. பட்டு அவர் வந்து டெலிவரி பண்ண மாட்டாராம். அவர் டெலிவரி இருக்குது, ஆனால் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சும்மா நான் சும்மா வந்து தராங்க, அதான் காசு வாங்குறாங்களே. கைஸ் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, யாருமே வந்து சும்மாலாம் இங்கே வேலை செய்யலை. நம்ம தான் பாவம் பார்க்குறோம். டெலிவரிக்கு தான் வந்து அவர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துன்னு போயிட்டு இதை கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் டெலிவரி மேனாக நான் சரி ஓகே இருந்தாலும் இருந்துட்டு போகிறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் அவங்க பண்ணுற வேலையை அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் தராங்க. அது ஏன் நம்ம பண்ணணும்? நம்மளே போய் வந்து நம்ம ப்ராடக்ட் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பழைய பேக் இது உள்ளே இருக்குது எடுத்துன்னு போய் பழைய பேக்கை கொடுத்துட்டு புது பேக்கை வந்து நானே வாங்கிக்கணும். இதுக்கு எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? அது எதுக்கு நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்? ஷோரூம்லேயும் வாங்கி போயிடலாமே. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்ல விஷயம் தானே நம்மளே போய் வாங்கினாலே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத வேலையாக இருக்குது. போகும்போது பேக்கை கொடுத்துட்டு அப்படியே கேல பூந்து சர்வீஸ் சென்டர் போயிடலாம். காலையில் டைம் ஆகிடுச்சு, ஒரு 10 மணி ஆக போகுது. ஆமாம், கரெக்டாக 10 மணி. ஒரு ஓகே. இந்த ஃபோன் வர அப்பப்போ ஜிப்பு போடாத விட்டுறேன், பேண்ட்டில் வழுக்கிட்டே வராப்பில்ல பாம்பு மாதிரி. எனக்கு இங்கே ப்ளூ டாட் இருக்குது, டிஹெச்எல்லா அது கொரியர் இருக்குது, அது தெரியும். இந்த கார்ட் எங்கே இருக்குது தெரில, ஃபோன் பண்ணி கேட்கணும் அவரே. அவர் அப்படியே உட்காந்து வழி சொல்லுறாரு, இங்கே வா அங்கே வான்னு. டெலிவரி பர்சன்னா டெலிவரி பர்சன் தான் தரணும். பொருள் ஆஃபீஸில் இருக்குது, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, வரும்போது அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மின்த்ராவில் அப்ரூவல் போட்டால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இங்கே வந்து இது அப்ரூவல் தரணுன்னா இவங்க எதுக்கு அப்ரூவல் தரணும்? இவங்கள ப்ராடக்ட் சேல் பண்ண, இவங்க ஜஸ்ட் டெலிவரி தானே. அவன் அப்ரூவல் கொடுத்துட்டான், அந்த மெசேஜ் காமிச்சு கொடுத்துட்டு போவோம் தானே. வெறுப்பாக இருக்குது கைஸ். ப்ளூ டாட் இருக்குது, கார்ட் இது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில எங்கே இருக்குன்னு. ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். குட் மார்னிங் மெசேஜ் வருது. ஹலோ. அது பேசியிருந்தால ஃபோன், அந்த பேக் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வரேன் காலைல. பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வரேன் காலைலன்னு சொல்லி பேசியிருந்தாலும் நேற்று. கோகுல், துர்கானம் ஸ்ட்ரீட். குமார் நம்பர் கொடுத்தாரு சொன்னல. டெலிவரி பர்சன் குமார். வெறும் குமார் தான் நம்பர் கொடுத்தாரு என்கிட்ட. நான் கிரீம் ரோல் வந்துட்டேன். எங்கே இருக்குது ஆஃபீஸு? ராயல் என்ஃபீல்டு ஆப்போசிட்லையா? அந்த கபாப் கார்னரா? வரேன். பெரிய போலீஸ்கார மாதிரி பேசுறது. எண்ட் ஆஃப் த டே இப்போ இருக்க எனக்கு ஃபீல் ஆனது, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் யாரோ கிட்ட வந்து அடிமையாக தான் ஒரு மாதிரி கையேந்தி இருக்க மாதிரி தான் இருக்குது. வி ஆர் நாட் ஃப்ரீடம். இவ்வளோதான் இருக்குதுன்னு சொன்னாப்புல. நான் டொக்கு சந்தா இருக்குது.
இதுதான் ஆஃபீஸு, குப்பமே இருக்குது ஆஃபீஸு. அதை குப்பையாக போட்டு வச்சுக்கிறானுங்க. இவனு தான் இப்போ கொடுக்கும்போதே கீச்சி குத்துக்கிறானுங்க. A few minutes later. ஓகே மக்கள், டன். வேலை வந்து சும்மா முடிஞ்சிச்சு. நேரத்தும் பேசலை, நம்ம கேமராவே எல்லாமே பேசிச்சு. அது என்னன்னு தெரியல, கேமரா பார்த்தா தான் பயப்படுறாங்க. வார்த்தைக்கு மரியாதை இல்லை. நான் வந்தோடனே போய் சொன்னேன் இதுமாதிரி எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக யோசிச்சார். அதில் எனக்கு வேறு ஒரு கால் வந்தது. நான் ஃபோன் பேச போயிட்டேன். அப்புறம் கூப்பிட்டு அந்த கவர் வாங்கினேன். அந்த கவர் கொடுத்துட்டாரு. என்ன யோசிச்சாரோ, ஃபோனில் பயங்கரமாக பேசுகிறான் போல, போலீஸ்காரன் மாதிரி. ஓகே, இப்போ அப்படியே போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு ரேபிட்டை பிடிச்சி போனோம். ஒரு தலைவலி முடிஞ்சிச்சுப்பா. இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டான வேலையே இதுதான். நம்ம ஒரு டேட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருப்போம் ஆர்டரு. அதில் எதுனா ஒரு கோளாறு ஆயிடுச்சுன்னா இருக்கும் பாருங்கள், வரும் பாருங்க காண்டி. இதேமாரி தான் வந்து உள்ளான்சியில் வந்து ட்ரைபாடு வாங்கினேன், மொபைல் ட்ரைபாடு. அதுவே கடையில் தான் வாங்கினேன். பட்டு வாங்கி அது டேமேஜ் ஆகிட்டு அது ரிட்டர்ன் கொடுத்து அதை அவர் அப்ரூவல் பண்ணோமா, என்ன ப்ராசஸ் இது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கடையில் ஏதாவது பொருள் வாங்கினா, நான் இந்தமாரி ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணேன், அது ஒஞ்சிச்சு, சரியில்லை, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு மாற்றி கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, நான் வாங்கி காசு கொடுத்துருவானுங்க, எல்லாம் மாற்றி கொடுத்துருவானுங்க. இப்போ என்னவோ கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்குற மாதிரி 1 day வெயிட் பண்ணுங்கள், 2 day டைம் கொடுங்க, நான் அப்ரூவல் வாங்கணும். என்ன பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல. எதுக்கு அப்ரூவல் வாங்கணும்? கடை ஓனர் அவர் தானே. கடை ஓனர் அவர் தான். டீலர்கிட்ட கொடுத்தா டீலர் திருப்பி கொடுக்க போகிறான். அவங்க டீலர்கிட்ட பேசிக்கணும், நம்ம எதுக்கு டீலர்கிட்ட பேசணும்? நீங்கள் வேணால் டீலர்கிட்ட பேசுங்கன்னு. அது நான் ஸ்ட்ரெயிட்டாக டீலர்கிட்ட வாங்கி போயிடுவேனே. கஸ்டமர் யார்கிட்ட வாங்குறா போயிட்டு? இப்போ நானும் கஸ்டமர் சர்வீஸு பண்ணுற ஒரு ஒர்க்கில் தான் இருக்கேன் நான். இப்போது அதான் சொல்கிறேங்க பாருங்கள், கிளைண்ட்டுன்றேன். ஜிம்மில் கிளைண்ட் வராங்க, கிளைண்ட் யார்? கஸ்டமர் தானே. கஸ்டமர் யார் கேட்பாங்க? என்ன தான் கேட்பாங்க. கண்ணாடி மட்டும் பார்க்குறீங்க, வண்டி ஓட்ட மாட்டுறீங்க. ரெண்டு கண்ணாடி மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, நல்ல விஷயம் தான். பட் வண்டி ஓட்ட மாட்டுறாங்க. இந்த பைத்தியக்கார ஒருத்தர் இருக்கான் இன்ஸ்டாகிராமில், ஃபுல்லாக அவனை தான் ஓட்டின்னு இருக்காங்க. அது இது ஆன் இஸ் பைக்கா, ஆன் இஸ் பைக்கை விக்கி ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். விக்கி அவன் பேர். போகிற ஒரு பொண்ணுல கலாச்சின்னு, கஷ்டப்படுறவங்கள கலாச்சின்னு, ஆட்டோக்காரனை கலாச்சின்னு அதை எடுத்து வீடியோ போட்டு கண்டென்ட் இல்லைன்னா சும்மாவே வண்டி ஓட்டினாலே போதும். அதை ஓட்டி போட்டு பேசாமல் வண்டி ஓட்டு, பேசினா தான் கண்டென்ட்டா? நம்ம வந்து சும்மா போயிட்டு சும்மா இருக்கணும், நோண்டக்கூடாது.
நம்மளை நோண்டனா நம்ம திருப்பி நோண்டலாம். மற்ற ஒரு வண்டி கழுவுறதுக்கு ஆக்வாஃபினா வாட்டர் தான் வேணுமா மயிறு? ஓகே மக்களே, சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. கூட்டமாக இருக்கின்றது. பார்த்திடலாம். வண்டி விட்டாச்சு, ரேப்பிடோ போட்டாச்சு. ஒன் டாப்பில் ரேப்பிடோ. த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன். பர்சன். I'm a good